வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ் கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்து பேச போறோம்னா 9 and 15 இஎம்ஐஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடு அண்ட் ட்ரெண்ட் டிசைட் பண்றது இன்ட்ராடேல அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து என்னுடைய வேல்யூ ஸ்ட்ராட்டஜிக்கு முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா வந்து இதுல வந்து வெறும் 9 and 15 இஎம்ஐஸ் மட்டும் யூஸ் பண்ணி அண்ட் அது கூடவே வந்து ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். அதை வச்சு நம்ம ட்ரெண்ட் அண்ட் ட்ரேடு இன்ட்ராடேல எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் என்ன இங்கே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா நேற்றுக்கே நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஒரு ட்ரேட் அண்ட் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நேத்தியோடைய லோ 13th மார்னிங் லோ எதுவோ அங்கே ஒரு லைனும் கிரீன் கலரில் அண்ட் நேத்தியோட ஹையில் ஒரு ஜோனும் வரைஞ்சிருக்குங்க. இந்த ஜோனுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் நேத்தியோடைய லோல இருந்து ஹை வரைக்கும் ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல கோல்டன் ஜோன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோல்டன் ஜோன் என்னன்னு 0.50 0.618 இந்த ஜோனை தான் கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோனையும் நான் மார்க் பண்ணிட்டு அதுக்கு வந்து ப்ளூ கலர் அப்ளை பண்றேங்க. ஸோ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஃபெப் ரீட்ரேஸை ரிமூவ் பண்றேன். இப்போ இது வந்து நேற்று நைட்டுக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேடை அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே அந்த கோல்டன் ஜோனுக்கு மேலேயும் அண்ட் ஹைக்கு இடையில ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேல் பக்கம் உடஞ்சி போகிற போது எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடு அப் சைடும் அண்ட் இதுக்கு இடையிலேயே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா கோல்டன் ஜோனுக்கும் கீழே அண்ட் நேத்தியோடைய பாட்டம் இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இதுல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றது தான் இந்த இது. சப்போஸ் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கிருந்து வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, அந்த நாளோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த கோல்டன் ஜோன்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷன் ஆனோன்னு நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்துணுமா அப்படின்னா கிடையாதுங்க. திருப்பி ரீட்ரேஸ்க்கு வெயிட் பண்ணணும். ஸோ இங்கிருந்து வந்து நேத்தோடைய சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் வந்து நேத்தோட அந்த கோல்டன் ஜோனை ரீட்ரேஸ் பண்றான். ரீட்ரேஸ் பண்ணதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேண்டிலோடைய ஹை பார்த்தீங்கன்னா இதோட ஹையை பிரேக் பண்ணவே இல்லைங்க. இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணாமலே ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்றான். அங்கிருந்து வந்து லோல ஃபார்ம் பண்ணி அடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது இங்கேருந்து வந்து இன்டிசிசிவா இருக்கிறதுனால நீங்க இதோட ஹை செல்லரா இருந்தால் நீங்க இங்க வந்து செட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்தே செல் அடிக்கலாம். இல்லை நீங்கள் புட் பையராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இதே மாதிரி என்ட்ரி எடுத்து இதை வர வரைக்கும் நீங்கள் இதோட ஹையை கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புட் சைடுனா உங்களுக்கு தெரியும், அது நம்மளுடைய இஎம்ஐ நம்மளோட ப்ரீமியம் எடுக்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கலன்னா நீங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம வந்து ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளவே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுங்க. ஸோ ஒன்று ஹை. இப்போ நம்ம இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா, செல்லர்ஸ்னா ஓகேங்க, இதுக்கு கீழே வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். பையர்ஸ்னா தயவு செய்து பிரேக் அவுட் மேலேயோ கீழேயும் கொடுக்காம நம்ம என்ட்ரி எடுக்கவே வேண்டாம். ஸோ அது மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டை நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. ஸோ 9 and 15 இஎம்ஐயை நம்ம அப்ளை பண்ணதுக்கான பலன் அப்படின்றது இந்த ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளியர் பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் அதோடைய டவுனை உடச்சி கீழே போயிட்டு மறுபடியும் வந்து இதை ரீட்ரேஸ் பண்ணியிருக்கான். இது கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு தான் ரெட் மறுபடியும் அதை வந்து ரெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்னன்னா இதை வந்து இன்வெர்டட் ஹேமர். ஸோ மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலராக 9 இஎம்ஐ தொட்டுட்டு நமக்கு ரிவர்சலில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபர்தராக ஃபால் ஆக போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 30 டிகிரி கேப் இந்த மூமெண்ட்டில்
அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி ப்ளூ லைன் கீழே இறங்குற போது 30 டிகிரியில் நமக்கு வந்து கேப் இருந்துச்சுன்னா ஃபர்தராக ஃபால் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இந்த டவுனுக்கு அடுத்து உங்களுக்கு கிளியராக ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணலாம். நீங்கள் டைரெக்ஷனும் பிடிச்சிட்டீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இதுக்கு அடுத்து நம்ம எங்கெங்க மார்க்கெட்டை நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படின்னீங்கன்னா, நேத்தியோடைய ஹைலேருந்து லோ வரைக்கும் நான் எக்ஸ்டென்ஷனை வரைஞ்சிக்கிறேங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை வரைஞ்சிக்கிட்டு நேத்தோடைய ஹை அண்ட் லோ ஒரு எக்ஸ்டென்ஷனை வரைஞ்சிக்கிட்டு அதிலிருந்து நான் ஒரு ட்ரெண்ட் பெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபேப் எக்ஸ்டென்ஷனை வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது நம்மளுடைய டார்கெட் இது டவுன் ஆச்சுன்னா நீங்கள் யூ கேன் வெயிட் டில் 0.50 அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட். உங்களுக்கு நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ புரியுதுங்களா. ஸோ இங்கே உடஞ்சா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அதுக்கடுத்து ரீட்ரேஸ் மறுபடியும் ஃபெயிலியர் மறுபடியும் கண்டினியூ ஃபாலிங். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு பையராக இருந்தீங்கன்னா, ஆப்ஷன் பையராக இருந்தால் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம ட்ரெண்டை ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை, ஏன்னா மோஸ்ட்லி இஎம்ஐஸ் 9 and 20 யூஸ் பண்ணுவாங்க, 21 யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி 9 and 15 தான் பார்ப்பேன். பட் இதோடைய ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்குற போது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இது நேத்திக்கு யூஸ் பண்ணி இன்னைக்கு பண்ண ஒரு ட்ரேட் ஸ்ட்ரக்சர். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு ஐ மீன் நேற்று ட்ரேடு எடுத்திருந்தோம்னா முந்தா நேத்தியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத, நேத்திக்கு ட்ரேடு எடுத்திருந்தோம்னா நம்ம 12th என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ 12th நான் என்ன பண்ண போறேன்னா, நேத்தி ட்ரேடுக்காக முந்தா நேத்து 12th அன்னைக்கு நம்ம ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். முந்தா நேத்தோடைய ஹை இது. ஸோ இதை வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னால ரெட்டு அண்ட் முந்தா நேத்தியோடைய லோ. ஸோ இதுதாங்க லோ, 12th அன்னைக்கு வந்த லோ இதுதானே. அன்னைக்கு வந்த லோ. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், கிரீன் கொடுத்துட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் கீழே இருந்து மேலேக்கும் ஒரு ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் ஜோனும் வரைய போகிறேன். கோல்டன் ஜோன் தெரியும் உங்களுக்கு, 0.50 618. இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஐ மீன் ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கான கலரை நான் வந்து நான் ப்ளூவாக கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஐ அண்ட் லோ இருக்குது, ஃபெப் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு ஐ மீன் முந்தா நேத்தி இந்த மாதிரி வரைஞ்சிருந்தா நேற்று நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து லோயர் லெவலில் ஃபார்ம் ஆகிட்டு, இது வந்து லோயர் லெவலில் இருந்தது. இது எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா கோல்டன் ஜோனுக்கு மேலேயும் அண்டு முந்தா நேத்தியோடைய ஹைக்கும் இடையில மார்க் ஆயிருக்குங்க. ஐ மீன் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கேயே ஃபார்ம் ஆகிட்டு இதை ரீட்ரேஸ் பண்ணாமல் மேலே போயிட்டான். ஸோ அப்போ மேலே போனவொடனே நம்ம இதை பிரேக் அவுட் கொடுத்தா என்ட்ரி எடுக்கணுமானா அப்படின்னா கிடையாதுங்க. திருப்பி ரீட்ரேஸ் பண்ணணும். பண்ணுற போது நமக்கு என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ டைரெக்டாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் ரீட்ரெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ண, ரீட்ரெஸ்ட் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த ப்ராஃபிட்டை நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே போட்டுட்டு நம்ம ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஒரு டார்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 23,158 அண்ட் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 23,191. ஸோ கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் நம்ம வந்து ஸ்பாட்டில் பார்க்குறோன்னா மினிமம் 25 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மணியில் நம்ம பண்ணுற மாதிரி இந்த மணியில் பண்ணியிருந்தீங்கன்னா 25-30 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷனில் நம்ம கெயின் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இதை கிராஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம அடுத்து இந்த மூமெண்ட் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னா சேம் ரீட்ரேஸ்மெண்ட் தான், ட்ரெண்ட் பேஸ்டு ரீட்ரேஸ்மெண்ட்.
அப்போ நம்ம பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுற போது எப்படி போகும், போயிட்டு மறுபடியும் ஹை போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் இப்படி போகும், இப்படி தான் போகும் மார்க்கெட். ஸோ வந்து மேலே போயிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி லோயர் லோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லோயர் லோ எப்படி போகும் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது லோயர் லோ, இது வரைஞ்சது வந்து ஹையர் ஹை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷனை இப்போ அதே லோயர் லெவல்ல இருந்து ஹையர் வரைக்கும் வரைஞ்சிட்டு அண்ட் நம்ம ட்ரெண்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு கிளியராக ஒரு டைரக்ஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம எது வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும்னா இந்த இடத்துல ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மூமெண்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஆஸ் யூஷுவல் இன்வெர்டட் ஹேமர் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இங்கே வந்து ஹையை இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு நாள் அப்படின்னு 12th அன்னைக்கோடைய ஹை வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இதையும் கேப்சர் பண்ணணும்னா ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த 30 டிகிரி கேப்பு இந்த லைனுக்கு வந்த பிறகு அதை தொட்ட மணிக்கா, ஏன்னா இது ஃபுல்லாகவே கீழே ரெட் வச்சுட்டான், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் அகெயின் ஏன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எதனாலன்னா ஹைலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதுவும் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் அதை தொட்ட மணிக்கா ஃபார்ம் ஆகுது. ஸோ அது நீங்கள் காமிக்கிறவங்களுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆக போகுது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அடுத்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்த டார்கெட் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு எது வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்தானே மேலே போச்சு. ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சேம் திங் நம்ம இதோடைய நேற்று ஆமாம் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட் கோல்டன் ஜோன் இஸ் அ டார்கெட். அந்த கோல்டன் ஜோன் தான் உங்களுக்கான டார்கெட்டாக இருக்கும். கீழே வந்தது 0.5 and 0.618. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து என்னென்னா எவ்ரி மூமெண்ட்டும் நம்ம இன்ட்ராடேல எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு இது மாதிரி நீங்கள் பர்சனலாக நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் சார்ட்டில் அப்ளை பண்ணி அதில் வர சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் உணரலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, செல்லர்ஸ்க்காக இருந்தாலும் சரி பையர்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். இதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு வாட்டி செல்ஃபாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ட்ரேடிங் இதில் வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணி இதோட சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, இதுதான் என்னுடைய இந்த வீடியோ. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வெரிஸ் இருக்கா அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் போட்ட இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆன் த டைம் வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வெற்றிவேல், வீரவேல்.